மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது. அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும், அதே போல நில ராசியான கன்னியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர். இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேஷ ராசிக்கு ராகு 11ஆம் இடமும் கேது 5ஆம் இடத்தில் இடம்பெயர்கிறது. கேது 5ஆம் இடத்துல உத்திர நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது குறிப்பிட்டு சொன்னோன்னா குழந்தைங்களுக்கு தலைவலி, தலையில சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க, அதே மாதிரி யாரெல்லாம் படிப்புக்காக லோனுக்கு காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தலைவலி, தலையில் அடிபடுறது அந்த மாதிரி பிரச்சனை வரும். உங்களுடைய முதல் குழந்தைய கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபன்றது வெளிநாட்டு வேற்று மதத்தினர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வேலை நிமித்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர் போயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வரும் காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரன்றது குருவோட நட்சத்திரம். அதனால ராகு பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார். அதுவும் மேஷ ராசிக்கு குரு கிரகம் என்பது யோக கிரகம் தான். அதனால நட்பு கிரகத்தில் ராகு டிராவல் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கும். கெடுதல் அதிகமாக இருக்காது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்படுவீங்க. அதற்கான ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு சரியாகும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சம்லேயே தான் இருக்கிறாரு. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்தே செவ்வாய் நீச்சத்தில் தான் இருக்காரு. இன்னும் ஒரு மாதமும் செவ்வாய் நீச்சத்தில் தான் இருக்க போகிறாரு. அதனால் உங்கள் ராசி அதிபதி நீச்சம் அடையும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் மைனஸ்ன்னு தான் சொல்லணும். அதனால் நீங்கள் உங்கள் ஹெல்த்து கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு முதல் குழந்தையோட ஹெல்த்து கேர் எடுத்துக்கணும். சரி, இது எந்த காலம் வரைக்கும்? இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 வரைக்கும் கேது உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதே மாதிரி குரு டிசம்பர் 16 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதனோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்ததான் ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இப்போ ஏற்கனவே ஆகஸ்ட் 16 உத்திர நட்சத்திரத்திலேருந்து பூர நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ண தொடங்கிட்டு இருப்பார் கேது. ஸோ இந்த பூர நட்சத்திரத்தில் கேதுவும் சதய நட்சத்திரத்தில் ராகுவும் பயணிக்கும் போது மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது பண விஷயத்தில் ஏமாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் இடைஞ்சல் அதிகமாக இருக்கும். வேலையோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நஷ்டன்றது ஏற்படுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டத்தை தவிர்த்து தொழிலில் மற்ற காலத்துலலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது மேஷ ராசிக்கு. ஸோ நீங்கள் இந்த டிசம்பர் 16லேருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, டிசம்பர் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை யாருக்காவது உடல்நலம் சரியில்லை அதுக்காக நான் அந்த வேலையை எடுத்து முடிச்சு செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறதோ வேணாம். ஏன்னா வேலையிலேயே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தை தவிர்த்து மற்ற காலத்துலலாம் நல்லாவே இருக்க தொழிலில் லாபம், வேலையிலும் உங்களுக்கு ஒரு அலைச்சல் இருந்தாலுமே வேலையும்
சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு இப்போ சனி 12ல அமர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். இருந்தாலும் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த செலவுகளுக்கு ஏற்ற வரவும் கொண்டு வருங்க. ஓகே, எப்பவுமே செலவுகள் இருக்குன்னு சொல்லும் போதே அப்போ உங்களுக்கு தேவையான பண வரவு இருக்குதுன்னு அது உங்களுக்கு ராகு கொடுத்துட போறாருங்க. நீங்க அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய முதல் குழந்தை விஷயத்துலயும். அதே மாதிரி லவ் பண்றவங்க இந்த காலகட்டத்துல லவ்வோட ஆர்வம் குறையும், லவ் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் குறையும், லவ் மேல இருக்க நம்பிக்கை போகுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க இந்த காலகட்டத்துல உங்க லவ்வர் கிட்ட கொஞ்சம் லிமிட்டா இருந்துக்கிறதே பெட்ரு. அதே மாதிரி யாரெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ற ராகு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அவிட்ட நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறாரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலம்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. தாராளமா வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். அதே மாதிரி போலீஸ், ஆர்மி, பேங்க் உத்தியோகம், இல்லை கெமிக்கல் லேபரேட்டரி அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி கெமிக்கல் லேபரேட்டரி, மெடிக்கல் லைன், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து டிசம்பர் 5 ராகு கேது பெயர்ச்சி திரும்பவும் நடைபெறுது. அது கும்பத்துலேருந்து மகரத்துக்கு நகரும். ஸோ அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கெமிக்கல் லேபரேட்டரி, அதுக்கப்புறம் மெடிக்கல் லைன், போலீஸ், ஆர்மி, சோல்ஜர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இவங்களோட முயற்சிகள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. கேது 5ல் வந்திருக்கிறதுனால படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் மந்த நிலை உண்டாகும். அதனால நீங்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டணும், அதிக கவனம் செலுத்தி படிக்கணும். முக்கியமாக நைட் டைமில் நிறைய பேர் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நைட் டைமில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நைட் டைமில் படிக்கிறத விட மார்னிங் எழுந்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நைட் டைமில் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் படிக்கும் மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு வெடிகாலம் எழுந்து படிங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும் மேஷ ராசினர். அதே மாதிரி வேலையிலையும் சரி உங்களுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு அலைச்சல் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு லாபங்கள் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி மூலமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கு. அதற்கேற்ற செலவுகள் வந்து விரயஸ்தானத்துல இருக்க சனி கொடுக்க போறாரு. ஸோ நீங்க உங்களோட செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவுல வச்சுக்கோங்க. உங்களோட சேவிங்ஸை கரையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நீங்க எதுலையாவது சேவிங்ஸ் போட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்.